வாழ்க வளமுடன். சுக்கில ஜெயம், போக சமய பிராண இயக்கம் அப்படின்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் இந்த தலைப்பில் சில பாடல்களே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தலைப்பு அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாடல் அப்படின்றத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சுக்கில ஜெயம் அப்படின்ற அந்த 2 வார்த்தைகளை நாம் எடுத்துக்கலாம். சுக்கிலம் அப்படின்னா உங்களுக்கே மேக்ஸிமம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்களாக இருந்தால் விந்து சக்தி, பெண்களாக இருந்தால் நாதசக்தி அப்படின்றது தான் சுக்கிலம் ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சுக்கிலம்னு சொல்கிறாங்கன்னா அது விந்து சக்தியை சொல்கிறாங்க. உயிர் சக்தி அப்படின்றத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உயிர் சக்தி அப்படின்றது ஆண்களுக்கு உரியது அப்படின்னா அப்போ பெண்களுக்கு இந்த பாடல் இல்லையா அப்படின்ற கேள்வி வரலாம். அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு ஆண் பிறப்போ அல்லது பெண் பிறப்போ நிகழுது. ஸோ ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட ஆண் தன்மை அப்படிங்கிறது அறிவு அப்படிங்கிறதுல கூறப்படுது, பெண் தன்மை அப்படின்றது மனம் அப்படின்ற நிலையில் கூறப்படுது. இங்கே அறிவு அப்படின்றது ஜெய நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த வார்த்தை குறிக்குது. இங்கே ஜெயம் அப்படின்றத ஏன் சேர்த்துருக்காங்கன்னா அந்த ஜெயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெற்றி 2 விதமாக பார்க்கப்படும். இப்போ எனக்கும் ஒருத்தனுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவனை துன்பப்படுத்தி தோக்கடித்து அழித்து நான் வெற்றி அடைகிறது ஒரு ரகம் இருக்குது. அதுவே அவனை நண்பனாக்கி அவனுக்கும் இன்பத்தை கொடுத்து இங்கே சமநிலையான இன்பம் அப்படின்றத எல்லா இடங்கள்லையும் நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதை தான் ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் போருக்கு போகும்போதெல்லாம் ஜெயக்கொடி ஜெயக்கொடின்லாம் பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எதிர்த்தரப்பு அப்படிங்கிறதுக்கும் இன்பத்தை கொடுத்து அவங்கள நட்பு நாடாக மாற்றி இங்கே நம்மளுடைய அந்த வளம் அப்படின்றத வியாபிக்க வச்சு இன்னும் பலப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றத தான் ஜெயம்னு சொல்லுவாங்க. வியாபிச்சுக்கிட்டே இருக்கணும், வளம் பெருகிக்கிட்டே இருக்கணும். அங்கே அழிவு அப்படின்றது இல்லாமல் அன்பு அப்படின்றது தலைத்தோங்கிறத தான் இங்கே ஜெயம்னு சொல்லுவாங்க. இங்கே சுக்கில ஜெயம் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த அறிவு அப்படின்றது அழிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. அதே டைம் இந்த உடலில் விந்து சக்தி அப்படின்றதும் அழிக்கப்படக்கூடிய விரயமாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. என்ன விந்து சக்தி நம்ம உடம்புல எப்படி விரயமாகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே, இப்போ உடலில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உயிர் சக்தி அப்படின்றத தொட்டு தான் இந்த உடலானது இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் தோத்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன் இங்கே ஜெயம் உண்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆமாம், இங்கே நாம் உடல் சார்ந்து புலன் சார்ந்து இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஃபியூலாக நம்மளுடைய உயிர் சக்தியானது விரயமாகிக்கிட்டே இருக்குது. அப்படி விரயமாகிறதுனால உயிர் சக்தி அப்படின்றது அங்கே அழிக்கப்படுது, தோக்கடிக்கப்படுது. ஸோ அது ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுமே ஒழிய, அதாவது இந்த புலன்களுக்கான வெற்றியாக தான் பார்க்கப்படுமே ஒழிய 2 தரப்புக்கும் உயிர் சக்தியோட விரயம் அப்படின்றது அங்கே நிகழ்கிறதுனால அது தோக்கடிக்கப்பட்டதா அழிக்கப்பட்டதாக தான் பாவிக்கப்படுது. ஸோ அதை ஜெயமாக மாற்றணும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் நிகழ்வுகள் வாழ்க்கை அப்படின்ற நிலையில் உயிர் சக்தியானது விரயமாகாத நிலையில் வாழ்க்கையை வாழ கற்றுக்கக்கூடிய ஒரு நுட்பங்களை தான் இதன் அடிப்படையில், இந்த தலைப்பின் அடிப்படையில் பாடல்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே எக்கடான்னு ஓரமாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க, இல்லைன்னா பசிக்கும் சாப்பிடுவீங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு உயிர் சக்தி இருந்திருக்கும். அது இதை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக விரயமாகி கம்மியானதுக்கப்புறம் கண்ணெல்லாம் எரிச்சலாக இருந்திருக்கும். நம்ம இங்கே செலவு பண்ணுற அளவுக்கு அங்கே உற்பத்தி இருக்காது, தீர்ந்துருக்கும். திரும்ப அது உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் ஆகணுங்கிறதுனால அதுக்கு உண்ணக்கூடிய உணவு கொடுக்கணும், இல்லாட்டினா ஓய்வு உறக்கம் கொடுக்கணும். இப்படி இந்த டைங்களில் தான், இதனால தான், இந்த செயல்பாடுகளில் தான் அதோட உயிர்சக்தியின் பெருக்கத்தை நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம இன்பம் அப்படிங்கிற இந்த இகலோக வாழ்க்கையில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தூங்குறதோ அல்லது சாப்பிட்றதோ அந்த உடலை கவனிக்கிறதோன்னு போயிடுறோம்ல. அப்படி இல்லாமல் நாம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னம்னா உயிர் சக்தியானது விரயமாகாமல் அது அறிவோடு இணைஞ்சு அறிவின் வியாபகம் அப்படின்றது இங்கே வளமாக இருக்கணும். அதே டைம் இந்த உடலுக்கும் இன்பம் அப்படின்றது கிடச்சிருக்கணும். இப்போ உடல் அப்படின்றது புலன் சார்ந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது உயிர் அப்படிங்கிறது விரயமாகிக்கிட்டு இருக்கு. உயிரை விரயம் பண்ணாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த உடலை என்ன பண்ணுவோம், இந்த புலன்கள்லாம் அடக்கி வச்சுட்டு ஒரு யோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கட்டி போட்டு வச்சுருந்துருப்போம். அப்படி இருந்தால் இந்த உடல் அப்படிங்கிறதும் இந்த பத்திய நிலையில் இருக்கிறதுனால இன்பம் பார்க்காம இருக்குது. அப்போ இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் சிற்றின்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது உயிர் சக்தியானது விரயம் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்லை சிற்றின்பத்தை நிறுத்திட்டு உயிரை மட்டும் விரயமாகாமல் பாதுகாக்கணும் அப்படின்னம்னா இந்த உடல் அப்படின்றது ஒரு அடிமைப்பட்ட நிலையில் அடக்குமுறைக்கு உட்பட்டு ஏதோ ஒரு சிறைக்குள் அடைப்பட்ட மாட்டோம்
சில நிலைகளில் தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 2 நிலையுமே ராங்கான நிலை. கட்டும் சித்ரா இருக்கிறதும் தப்பு, அதே டைம் நம்ம வந்து ஓவரான போக நிகழ்வுகளில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. இது 2ல் ஏதாவது ஒன்று தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்று அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுக்கில ஜெயம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உடலை சொல்லிட்டாங்க, உயிர் சக்தியை சொல்லிட்டாங்க, இது 2க்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நாம் சரி பண்ணும்போது தான் இது 2க்கும் காமனாக நம்ம வந்து இன்பத்தை கொடுக்க முடியும். பேரின்ப நிலையில் இது 2ஐயும் வச்சுக்க முடியும். எதுவும் எதையும் அழிக்காமல் 2மே இந்த வாழ்க்கை பயணத்தில் அழகாக ஜாலியாக ஜோடி சேர்ந்து பயணப்பட முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து அந்த வார்த்தைகளை தொட்டு போக சமய பிராண இயக்கம் அப்படின்னு இருக்காங்க. போகம் அப்படின்னாவே தெரியும், இகபோக நிகழ்வுகள், போக வாழ்க்கை அப்படிம்பாங்க, அனுபோக நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமயம் அப்படின்னா இந்த நிகழ்வு, இங்கே இந்த சமயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ரெசண்ட்டாக நிற்கிறது, அதை சொல்கிறாங்க. பிராண இயக்கம் அப்படிங்கிறது, பிராணனை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லாமே எல்லா இயக்கங்களும் இந்த பிராணனோட இயக்கத்தை தொட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது கூட யதார்த்தமாக சொல்லுவோம், பிராணம் பறிபோகுதுடா உன்னால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் பேசுகிறதா இருந்தாலும், கேட்குறதா இருந்தாலும், நுகர்றதா இருந்தாலும், வேறு புலன்களை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழ்கிறதா இருந்தாலும், அதுக்கு இந்த பிராணனோட இயக்கத்தை தொட்டு தான் இந்த இயக்கங்களில் இன்பமோ துன்பமோ நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த பிராணன் அப்படின்றத நாம் வந்து சரியான ஒரு சரிசம விகிதத்தில் வச்சுக்கும் போது போகம் அப்படின்றது அளவு முறையோட கையாளப்படும். அது நிகழ்வில் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அனுபோகத்தில் இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலையில் வந்து நிதானமாக என்ன பேசுகிறேன்றதை நானே கேட்கணும், கரெக்டாக பேசணும், சரியான விஷயத்த உங்ககிட்ட கொடுக்கணும். அது இல்லாமல் நேற்று கிடைச்ச அனுபவம், நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இந்த நிகழ்வை நான் நிகழ்த்தக்கூடாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர்லாம் உணர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக ப்ரெசண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கணும். எந்த ஒரு பழைய நினைவுகளை தொட்டோ அல்லது எதிர்பார்ப்புகளை தொற்றோ என்னுடைய நிலையானது இங்கே நகரக்கூடாது. அப்போ போகம் அப்படிங்கிற அந்த அனுபவம் கிடையாது. அனுபவம் அப்படிங்கிறது நேற்று நடந்த விஷயத்த நாம் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சொல்கிறது. அதுவே போகம் அப்படின்றது உணர்ந்த நிலை, உணர்ந்துக்கிட்டு இருக்க நிலை. அந்த இடத்த விட்டு நம்ம ஓடலை, விலகி போகலை, அதே இடத்துல இருந்தே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது. அப்போ போகம் அப்படிங்கிறது அனுபவம் இல்லாத ப்ரெசண்ட்டில் நிற்கிறது. அந்த சமயத்திலேயே அதை வந்து அதோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறது. அடுத்ததாக பிராணன் அப்படிங்கிறது இந்த மூச்சு காற்று, இந்த இயக்கத்தில் நாம் நிதானமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் நிதானப்படும் அப்படின்ற ஒரு நிலை. அந்த இயக்கமே நம்மளுடைய உடல் மன உயிரின் இணைப்பான இயக்கமாக இருக்கும். அந்த இயக்கங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த சுக்கில ஜெயம் போக சமய பிராண இயக்கம். சில புத்தகங்களில் வந்து போக சர ஓட்டம்னு சொல்லுவாங்க. சரம்னா சரசரமாகவே எண்ணங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கும். அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ப்ரெசண்ட்டில் நிற்கலை, எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது, பழைய நினப்புக்கோ இல்லாட்டினா எதிர்கால நிகழ்வு சிந்திக்கிறதுலையோ போய்கிட்டு இருக்குது. இங்கே ப்ரெசண்ட்டாக அது நின்று எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அனுபவம் செய்யலை, அனுபவத்தில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில புத்தகங்களில் வார்த்தைகள் மாறி இருந்தாலும் அர்த்தம் அப்படிங்கிறது ஒரே மாட்டம் தான் இருக்கும். ஸோ இந்த தலைப்பு அப்படிங்கிறது எதுக்காகனா, இந்த சுக்கிலம் உயிரும் விரயமாகக்கூடாது, உடலும் இன்பத்தை அனுபவிக்கணும். அது போகத்தில் அனுபோகத்தில் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது தான் நடக்கும். அதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இந்த மூச்சு காற்றில் தான் அந்த இயக்கம், அதாவது இந்த உடலின் இயக்கம் உயிரின் இயக்கம் அழிவில்லாமல் ஆற்றல் மிக்க நிலையில் அறிவோடு இணைஞ்சு அமைதியை நோக்கி ஆனந்தத்தை நோக்கி நகரணும். அப்படின்னோம்னா இந்த நிகழ்வுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இதை எப்படி செய்கிறது, அதுக்கு தான் இந்த தலைப்பை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த தலைப்பை தொட்டு அதுக்கு எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத இதில் சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயிலாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் திருமூலர். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அதுக்கான ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டோட தொடர்ச்சியாக இது போன்ற பல வீடியோக்களை கொடுக்க முயற்சி செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.